மலர்விழி, கடலை விட்டாலும் பிரிந்தாலும் பிரியலாம், மலரை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம், உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் பிரியலாம். ஆனால் உன்னை விட்டு ஒருபோதும் நான் பிரியவே மாட்டேன். இருவரும் வாழ்க்கையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மலர்விழி, தேனை உன்னுடைய அழகான முகத்தை நான் பார்க்க வேண்டுமே.
என்னுடைய மனைவி எவ்வளவு அழகாக இருப்பா. அவள் எங்கே, நீ எங்கே? நீ என்னுடைய மனைவி என்று சொன்னால் இதை நம்ப வேண்டுமா? யார் நீ? என்னுடைய மனைவி எங்கே வளைத்து வைத்திருக்கிறாய்? யார் என்று சொல்ல முடியுமா? முடியாதா? சத்தியமா சொல்கிறேன், உன்னுடைய மனைவி என்னுடைய சந்தோஷம் ஆடி பாடினாயே, அது கூட உனக்கு தெரியவில்லையா? நான் உன்னோடு ஆடி பாடினா எப்போது எனக்கு புரியவில்லையா? புரியவில்லையே. கைட்டு மாலை சுற்றி மங்களத்தை சுற்றிய உடனே மலர்வி நான் இதோட சந்தோஷமா இருக்க என்று கூறிவிட்டு எதிர ஆடி பாடினாயே, உனக்கு புரியவில்லையா? தெரியவில்லையா? அத்தான் சத்தி மனைவி என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ எப்படி இருந்தாய், எவ்வளவு அழகாக இருந்தாய், எப்போது உனக்கு இந்த நிலைமை வர காரணம் என்ன? சொல்ல முடியாதுங்க. அப்படி என்றால் சொல்ல முடியாதா? அப்படி என்றால் என்னுடைய மனைவி நீயே கிடையாது. என் மனைவி எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? சொல்ல முடியுமா? முடியாதா? என் நாட்டு மன்னனிடம் உன்னை அழைத்து சென்று நீ யார் என்று கேட்கிறேன். கடமை இப்போது என் மகள் மனம் முடித்து மகிழ்ச்சியாக அண்ணா, இந்த பெண் யார் என்று தெரியவில்லை. இவள் தான் உங்கள் மகள் மலர்வி. மருமகனை யாரையோ அழைத்து வந்து யார் என்று கேட்க சொல்கிறாங்க. யாரையோ? பாருங்கள் இவளை. ஆமா, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இதே நாட்டிலே இந்த அரசபையில் நான் மாலையிட்டு தாலி கட்டினேன். உன்னுடைய மகள். ஆமா, எனது மகள். இவள் தான் அவள் என்று சொல்கின்றார். இவளை பார்த்தால் அருவருப்பாக இருக்கின்றது. இவள் யார் என்று தெரியவில்லை. எனக்கு ஒரு சந்தேகம் பிறக்கிறது. என்ன சந்தேகம்? நல்ல முறையில் தான் இருக்கிறேன். ஆமா, ஒரு வேலை இப்படி மாறிவிட்டோரோ என்று எனக்கு சந்தேகம் பிறக்கிறது. எப்படி மாறிவிட்டு? மதி மயங்கி விட்டீரோ என்று. என்ன மாமா நீங்க மாறாக எனது மகளை இல்லாதவளை அழைத்து வந்து உமது மகள் என்று சொல்கிறீரே, ஏதாவது தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டதா? முகத்தை பாருங்க மாமா, முகத்தை பாருங்கள். திரும்ப எப்படி? பார்த்தாலும் ஒரு மாதிரி. அப்பா, உனக்கு நான் அப்பா, எனக்கு நீ மகளா? உனக்கு நான் எப்படி அப்பா என்று சொல்கிறாய்? என்ன யார் என்று தெரியவில்லையப்பா. தெரியாமல் யாரை ஏமாற்ற வந்திருக்கிறாய்? ஐயோ, இந்த பாயவனுக்கு யார் என்று தெரியவில்லையா? எவ்வளவு அழகு, எவ்வளவு பரிசுத்தம், அப்படி இருக்க எனது மகளே என்று சொல்கிறாய். உன்னை என் மகளாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்பா, எனக்கு திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று நிறுத்திக் கூறினேன். மகளே, உடைய கற்பை காப்பாற்றிய விடக்கு உடைய திருமணம் செய்து வைக்கிறது சொல்லி எனக்கு திருமணத்தை செய்து அந்த மகளே நானப்பா. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளும். எனது மகளாகவே இருக்கட்டும். உனக்கு ஏன் இந்த நிலை வந்தது? அப்பா, கேட்காதீங்களப்பா. என் மகள் என்று சொல்கிறாய், இந்த நிலை எப்படி ஏற்பட்டது என்றும் கேட்க கூடாது என்று சொல்கிறாய். அப்படி என்றால் உண்மையை சொல். உண்மையா மகள் நாங்கள் மகள்
அப்பா உன்னுடைய மகளை